நம்ம பிள்ளைகள் நாம் நாம் பிள்ளைகள் மேலே வைக்கிற அன்பு வேறு மேலே வைப்போமா? வைக்க முடியாது. பார்த்தீங்களா? அந்த பிள்ளை என்பது நம்ம ரத்தம் இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும். அவன் என்ன செஞ்சு நல்லா வந்தான், ஒருவேளை தப்பே செய்கிறான் என்று சொன்னால் கூட பள்ளிக்கூடத்தில் போய் இவன் என் பையன் நல்ல பையன், இன்னொருத்தன் இவனை கெடுத்துட்டான் அப்படிம்பாங்க. அந்த இருக்கமாங்க அந்த பையன் தான் கெடுத்தான், இவன் 10 பேரை கெடுத்துருப்பான். ஆனால் அவன் அம்மா அப்படி தான் சொல்லுவாள், அப்பா அப்படி தான், என் பையன் நல்ல பையன் தான், யோக்கியந்தான் என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா? அது பிள்ளை பாசம்ங்க. மகாபாரதத்தில் சூதாடி காட்டுக்கு போகிறாங்க பாண்டவர்கள். இவங்க சூது மூலமாக ஜெயித்து கௌரவர்கள் அவங்களை காட்டுக்கு வரட்ட போகிறாங்க. இப்போ திருதராசனு கண்ணு தெரியாது, தன் பிள்ளைகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தம்பி பிள்ளைகள் வந்து காட்டுக்கு போகிறாங்க. இப்போ தம்பி பிள்ளை வேற என் பிள்ளை வேறையா என்று அவர் 1000 சொல்கிறாரு. தம்பி பிள்ளைகளுக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சே என்று அவர் புலம்புறார். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குன்னு. அப்போ தன் பிள்ளைகளுக்கு ராஜ்யம் கிடைத்திருக்கிறது, தம்பி பிள்ளைகள் காட்டுக்கு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் திருதராசனுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு வில்லிபுத்திர ஆழ்வார் மகாபாரதத்தில் இருக்கிறார். அந்த வாசகம்தான் ரொம்ப முக்கியம். அவர் மனநிலை, திருதராஷ்டிர மனநிலை எப்படி இருந்ததுன்னா, கோடை காலத்து குளத்தை போல இருந்ததுதான். கோடை காலத்து குளம். கோடை காலத்து குளம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிக்குதா, தண்ணியை தொட்டால் சுடும், மேலோட தண்ணெல்லாம் சூடாக இருக்கும். அது தொட்டால் லேசாக காலை வச்சா சுடுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக காலையை கையை விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே குளிரும். ஏன்னா உள்ளே உள்ள தண்ணி சூடாக இருக்காது இல்லையா? அப்போ மேலே சூடு, ஆழத்திலே குளிர்ச்சி. அதை போல திருதராசனுக்கு மேலே கவலை, தம்பி பிள்ளைகள் காட்டுக்கு போகிறாங்களேன்னு. ஆனால் உள் மனதிலே என் பிள்ளை நல்லா இருக்காங்களேங்கிற மகிழ்ச்சி. இதுதாங்க மனநிலை. அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மற்றவர் தம்பி பிள்ளை காட்டுக்கு போகுது என்றால் கொஞ்சம் கஷ்டம், அது மேலே உள்ள குளம் சூடு, என் பிள்ளைகள் வாழுகிறார்கள் என்பதனாலே உள்ளே உள்ள மகிழ்ச்சி, அது குளிர்ச்சி.